என்னை ஆல்ரவுண்டராக வளர்க்க விரும்புகிறார்கள். ஹர்ஷித் ராணா பேட்டி. நியூசிலாந்து அணிக்கு எதிரான நேற்று முன்தினம் வதோதராவில் நடைபெற்ற முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 301 ரன்கள் இலக்கை விரட்டிய இந்திய அணி 6 பந்துகளை மீதம் வைத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இறுதிக்கட்ட ஓவர்களில் வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷித் ராணா பேட்டிங்கில் அதிரடியாக செயல்பட்டு 23 பந்துகளில் 29 ரன்கள் சேர்த்து அணியின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். விராட் கோலி 93 ரன்களும், ரவீந்திர ஜடேஜா 4 ரன்களும், ஸ்ரேயஸ் ஐயர் 49 ரன்களும் ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்த நிலையில் 6வது விக்கெட்டுக்கு ராகுலுடன் இணைந்து ஹர்ஷித் ராணா 37 ரன்கள் சேர்த்து அசத்தினார். முன்னதாக பந்து வீச்சில் முக்கியமான கட்டத்தில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி திருப்புமுனையை ஏற்படுத்திய அவர் வெற்றியில் முக்கிய பங்காற்றினார். போட்டி முடிவடைந்ததும் ஹர்ஷித் ராணா பேசும்போது, இந்திய அணி நிர்வாகம் என்னை ஒரு ஆல்ரவுண்டராக வளர்க்க விரும்புகிறது. அதற்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். வலைப்பயிற்சியின் போது பேட்டிங்கிலும் கவனம் செலுத்துகிறேன். இதில் நம்பிக்கையும் அடங்கியுள்ளது. களத்தில் ராகுல் உதவியாக இருந்தார். முழு கவனத்தையும் செலுத்தி ரன்களை சேர்த்தேன் என தெரிவித்துள்ளார். அணி நிர்வாகம் நான் 8வது இடத்தில் ஆல்ரவுண்டராக பேட்டிங் செய்ய வேண்டும் என விரும்புகிறது. வலைப்பயிற்சியின் போது பேட்டிங்கிற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துகிறேன். தேவைப்படும் போதெல்லாம் கீழ்வரிசையில் களமிறங்கி அணிக்காக 30 முதல் 40 ரன்கள் எடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இதை என்னால் செய்ய முடியும் என அணி நிர்வாகம் நம்புகிறது என தெரிவித்துள்ளார். விராட் கோலி களத்தில் இருந்தால் ஆட்டம் விரைவாக முடிவடையும் என்று நினைத்தேன். ஆனால் கடைசி வரை களத்தில் இருந்தால் 5 முதல் 6 ஓவர்கள் மீதம் வைத்து ஆட்டத்தை முடித்திருப்போம். ஆனால் ஆட்டம் இப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என தெரிவித்துள்ளார். ஆட்டம் மாறுவதை கணிக்க முடியாது. பந்து வீச்சின் தொடக்கத்தில் நாங்கள் விக்கெட்டுகளை வீழ்த்தாவிட்டாலும் ரன்களை அதிகம் விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் இவை நடக்கும். நாங்கள் தொடக்கத்தில் விக்கெட்டுகளை வீழ்த்தவில்லை என்றால் பிற்பகுதியில் விக்கெட்டுகளை வீழ்த்துவோம். ஒருநாள் கிரிக்கெட்டில் வெவ்வேறு கட்டங்கள் உள்ளன. ஆடுகளம் மெதுவாக இருப்பதாக உணர்ந்தேன். அதிகமாக பவுன்ஸ் கூட இல்லை என தெரிவித்துள்ளார்.